கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர், ஆமோஸ் 5:14 நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். ஆண்டவர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒப்பு கொடுப்பது கடினமாக இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் சில சமயங்களில் இயேசு நம்மை வழிநடத்தும் பாதையிலிருந்து விலகி செல்கிறோம். சரியான பாதையில் திரும்புவதற்கு நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனங்களில் மனம் திரும்புவதற்கான படிகளை ஆமோஸ் நமக்கு தருகிறார். அவை எளிமையானவை மற்றும் நேரடியானவை. நல்லதை விரும்பி வெறுத்து தீயதை தேடாதே என்று கூறுகிறார். தாவீது கூறும்போது தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று கூறுகிறார். எனவேதான் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தபோதும் அவர் தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்த போது ஆண்டவருடைய திட்டம் அவன் மூலம் நிறைவேற தாவீதை ஆண்டவர் பயன்படுத்தினார். யோசேப்புடைய வாழ்வில் கூட தன் சகோதரர்கள் தீமையான காரியங்களை செய்தும் அவன் அவர்களுக்கு நன்மையை மாத்திரமே செய்கிறார். வரப்போகும் பஞ்சத்தில் தன் குடும்பம் பாதுகாக்கப்பட ஆண்டவர் முன்கூட்டியே எதிரியின் தேசத்தில் உயர்த்தி தீமை செய்த தன்னுடையவர்களை மேன்மையான இடத்தில் வைப்பதை பார்க்கிறோம். அன்பரே, நீங்கள் நன்மை செய்கிறீர்கள், உங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்கள், தீமையான வார்த்தைகளை பேசுபவர்கள், தீய காரியங்களுக்காக கூட்டம் கூடுகிறவர்கள் பெருகட்டும். சாபமான வார்த்தைகளையே பேசட்டும். பயப்படாமலும் கலங்காமலும் இருப்போம். இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை வெறுக்கிற, நன்மையை மாத்திரம் விரும்புகிற ஆண்டவரை மாத்திரம் நம்முடைய கண்கள் பார்க்கட்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் பிழைத்திருக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுகிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்யத்தக்கதான மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.